முதல் ஸ்டெப், நீங்க உங்களுக்கான ஒரு பிசினஸ் மாடலை தேர்ந்தெடுக்கணும். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல பெஸ்ட் மாடல்னு எதுவுமே கிடையாது. இ-காமர்ஸ், சாஸ், ஏஜென்சிஸ்னு எல்லாத்துலயும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனா உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியான ஒரு மாடலை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சும்மா ஊருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறவனை விட நடக்கிற பயணத்தையே ரசிக்கிறவன் தான் ரொம்ப தூரம் நடப்பான். அதாவது இங்க எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆனா வெறும் ஆசை மட்டும் இருந்தா பத்தாது. அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. மத்தவங்களுக்கு அது கஷ்டமான வேலையா தெரியலாம். ஆனா உங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கான தங்கச் சுரங்கம். அப்படி ஒரு பிசினஸ் மாடலை கண்டுபிடிச்சதும் குறைஞ்சது அடுத்த 3 வருஷத்துக்கு அதுல முழுமையா நீங்க கமிட் ஆகணும். யூடியூப்ல புதுசா எதை பார்த்தாலும் அதுக்கு தாவறத நிறுத்தணும். எந்த ஒரு மாடல்ல நீங்க ரொம்ப காலம் நிலைச்சு நின்னு உங்க அனுபவத்தை வளர்த்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் மாடல். அதுதான் ரிசல்ட்டையும் கொடுக்கும். 2வது ஸ்டெப், இந்த பிசினஸ் மாடல்ல உங்களுக்கான கோர் இன்புட் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பிசினஸ்ங்கிறது ஒரு சிஸ்டம் தான். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதுல அவுட்புட்ங்கிறது உங்க பாக்கெட்ல வந்து விழுகிற பணம். அப்போ இன்புட் என்ன? அந்த பணத்தை வர வைக்க நீங்க செய்யற முதல் வேலை. அது பெரும்பாலும் சேல்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். உதாரணத்துக்கு தினமும் கோல்டு டிஎம்ஸ் அனுப்புறது, ஆட்ஸ் ரன் பண்றது, இல்லனா கண்டென்ட் கிரியேட் பண்றது. உங்களுக்கான கோர் இன்புட் என்னன்னு கண்டுபிடிச்சதும் ஒரு நாளைக்கு அதை எவ்வளவு செய்யணும்னு ஒரு இலக்கு வைங்க. தோத்து போறதுக்கே வாய்ப்பில்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க பிசினஸோட மெட்ரிக்ஸை வச்சு இதை நீங்க கணக்கு போடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் ரேட்ஸ் பற்றி தெரியலனா ஏஐயை யூஸ் பண்ணி கூட இந்த நம்பரை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஸ்டெப், உங்க கோலை நீங்க மொத்தமா மாத்தி அமைக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது அந்த அவுட்புட்டை, பணத்தை உங்க இலக்கா வைக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த இன்புட்டை உங்க இலக்கா மாத்துங்க. மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இலக்க தூக்கி போட்டுட்டு தினமும் 25 டிஎம்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிற உங்க டெய்லி இன்புட்டை இலக்கா வைங்க. ஏன்னா பணக்காரன் ஆகிறது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட். பணங்கிறது எஃபெக்ட், ஆனா நீங்க எடுக்கிற ஆக்ஷன் தான் காஸ். அதனால உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஆக்ஷன் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீதிய காலத்துக்கிட்ட விட்டுடுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸையும் அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க. வேற வழியே இல்ல. அதுதான் இங்க விஷயமே. பணக்காரன் ஆகிறதுக்கான வழி ரொம்ப சிம்பிளானது. என்ன பண்ணணும்னு தெரியாம இங்க யாரும் தோத்து போறதில்ல. அதை தொடர்ந்து பண்ணாததால தான் தோத்து போறாங்க. அவங்க கிட்ட கன்சிஸ்டன்சி இல்ல. ரொம்ப சீக்கிரமா ரிசல்ட்டை எதிர்பார்க்கறாங்க. சந்தேகம் வருது. ரிசல்ட் கண்ணுக்கு தெரியலனதும் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா வெற்றிக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும்னா இந்த பயணத்தை ஆரம்பிக்கும்போது நமக்கு ₹1 கூட கிடைக்காது அப்படிங்கிற மனநிலையோட உள்ளவாங்க. அது நடந்தாலும் பரவாயில்லைன்னு ஏத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எதையுமே எதிர்பார்க்காதப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உடைஞ்சு போறதுக்கு அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. எந்த சந்தேகமும் உங்க செயலை தடுக்காது. அப்போ கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்கா உங்க சுபாவமாவே மாறிடும். இதுக்கப்புறம் நீங்க பணக்காரன் ஆவீங்களா மாட்டீங்களாங்கிறது கேள்வி இல்ல. எப்போ ஆவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி.